முழு மனதோடு கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் ஒரு மனதாக நிறைவேற்றுவார்கள். அதையொட்டி ஒரு பெரிய உரையை ஆற்ற இருக்கிறார்கள். மூன்றாவது கட்டமாக செப்டம்பர் 20, 21 ஆகிய தேதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தீர்மானத்தை எப்படி வாக்குச்சாவடியில் நிறைவேற்றினோமோ, அதை ஒருங்கிணைத்து எப்படி கரூரில் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றினோமோ, அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து தமிழ்நாடு முழுக்க தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டங்களில் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதிலே நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது அந்த முழக்கம். அது ஒரு பிரகடனம். அந்த பிரகடனத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக அந்த பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயும் லட்சக்கணக்கான பேர் பங்கு கொள்கின்ற அளவிலே நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்ததில்லை என்கின்ற அளவிற்கு 3 கட்டங்களாக 70 நாட்களுக்கு முன்னால் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் பல்வேறு பரிமாணங்களை கடந்து நிறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெருமக்களையும் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி ஓரணியில் திரள வைக்கின்ற இந்த மகத்தான முயற்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடந்திருக்கிறது. இன்னும் எஞ்சிய பணிகளும் நடக்க இருக்கின்றன. இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு அணியிலே இருந்து பணியாற்றியதற்காக தலைவர் அவர்கள் பாராட்டுதலையும் நன்றியையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சியை இதுவரை இந்திய அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கவில்லை என்பது சிறப்பு. அது என்ன ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஒன்றும் நாங்கள் நிச்சயம் எல்லா வீட்டையும் ரீச் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த டெக்னிக்கலாக ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுல சில ஊரில் பிரச்சனை. கையாளுறதுல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒரு தொழில்நுட்ப உறுப்பினரை போட்டிருந்தோம். அந்த தொழில்நுட்ப உறுப்பினர் யாருன்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் சில பேர்த்துக்கு ஒரு 30% பேர்த்துக்கு அதில் போதுமான பயிற்சி இல்லை. களத்தில் இறக்கும் போது அவங்களால முடியல. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. அப்புறம் சில இடங்களில் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான மழை, சில இடங்களில் டெலிஃபோன் ஒர்க் பண்ணல, ஆப் கிடைக்கல. இந்த டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு சரி பண்ணுறதுக்கே ஏறத்தாழ ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பிக்கப் பண்ணோம். இது வரைக்கும் இல்லை. அதாவது அது இன்னும் போய்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் கணக்கு கரெக்டாக எடுக்க முடியல. பட் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டாங்கிறது மட்டும் ஒவ்வொரு வில்லேஜில் எங்களுக்கு வருது. 1 கோடி அதில் தலைவர் நேற்றுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. 1 கோடி வீடுகளை அப்ரோச் பண்ணிருக்காங்க. 2 கோடியே 70 லட்சத்தை தாண்டியாச்சு. ஆனால் கரெக்ட் ஆக்சுவல் ஃபிகர் ஏன்னா நம்ம ராஜா சொன்னதை போல சில டெக்னிக்கல் இதனால ரிப்பிட்டேஷன் இருக்குது. அது 100% பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்காக தலைவர் இதில் எந்த விதமான குறை இதுவரையில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த கேம்பெயினை பற்றி யாருமே கமெண்ட் அடிக்க முடியல. காரணம் என்னென்னா, அது திட்டமிட்டபடி ஒவ்வொரு வீடியோ அப்ரோச் பண்ணி அதாவது இதுவரையில் ராஜா குறிப்பிட்டது போது இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செய்யாது. பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன்லேயே ஏதாவது யாரை ஒன்றா சேர்த்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் டிகே சிலங்கோனே உறுப்பினர்கள் சேர்த்து வந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணும். எவ்வளவு இருக்குதுன்றது அதில் ஏறத்தாழ 2 கோடியே 70 லட்சம் பேருக்கு மேலே இதுவரையில் சேர்த்துருக்காங்க. 1 கோடி வீடை நம்முடைய ராஜா குறிப்பிட்டதை போல தொண்டர்கள் அப்ரோச் பண்ணி 1 கோடி வீடு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி யாரை சேர்க்குறோமோ
அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து அது வந்து தலைமை கழகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவோட இணைஞ்சு ஆமாம் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் சில இடங்களில் டெக்னிக்கலாக தவறு நடந்திருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணுறது எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது. இப்போ ஏன் எங்களால் எக்ஸாக்ட் நம்பரை சொல்ல முடியலன்னா ஒவ்வொரு வீட்டையும் ரீச் பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியும். 1 கோடி வீட்டை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சில டெக்னிக்கல் பிரச்சனை வந்து வச்சுங்க 2 தடவை சேர்த்துருக்காங்க, அல்லது வந்து சேர்க்காமல் விட்டுருக்காங்க, அல்லது சேர்ந்து என்ட்ரி ஆகாமல் இருக்குது, கீழே வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு மேலே வந்து போர்டில் வந்து என்ட்ரி காமிக்கல. இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டு. Begging? People for more votes and making more people join the DMK cadre party. What is wrong in it? What is wrong in it? A political party wanted to add more members to the political party for valid reasons, for valid purpose, for valid motto. Ultimately, we have to save our soil. Ultimately, we have to save our culture and language and federal system of this country. Not only that, people are our masters. There is nothing wrong. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. அது இயலாமை. As rightly said by Pandit Jawaharlal Nehru, inability. Any public servant is the first servant of the country. Therefore, in that respect, பீகார் வந்து எஸ்ஏஆர் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது நாங்கள் எதிர்ப்போம்னு ஒரு உறுதிமொழியில் அது ஒன்றா இருக்குது சார். அது வந்து சட்ட ரீதியாக எதிர்ப்பீங்களா, இல்லைனா வந்து அந்த ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது? ரெண்டையும் எதிர்ப்போம். சட்டப்பூர்வமாக நாங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறோம், வழக்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், டிஎம்கே ஜாயின் பண்ணியிருக்கு. இங்கே ஆன் ப்ராசஸ் போகும்போது நாங்கள் விஜிலண்ட்டாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து அந்த தவறுகள் நடந்தால், பீகாரில் நடந்தது வந்து இங்கே இனிமேல் நடத்துறதுக்கு அவங்க பயப்படுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆதார் இணைச்சிட்டாங்க, ஆதார் இணைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம், இங்கே தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. ப்ராசஸ் பண்ணிட்டுங்க, நாங்கள் வந்து we are questioning the process itself, validity of the process itself. Validity of the process itself is being assailed and attacked before the Supreme Court. Notwithstanding the Supreme Court proceedings, on ground, any violations are taking place, then we are ready to face it. சார், இளைஞரணி செயலாளர் 2 நாளைக்கு முன்னாடியே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதா வந்து ஸ்டேட்மென்ட்லாம் வந்திருக்கு. எலெக்ஷன் சட்டமன்ற இவர ஏர்லியரா வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கா? யாருக்கு? ஏன் எது ஏர்லியர் எது லேட்டர் நாங்கள் தானே முடிவு பண்ணோம். ஏன் இவர் ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி போயிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தேங்காய் வைக்க போயிட்டு இருக்காரா? நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல, பல நிகழ்ச்சிகளில் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் தொடர்ந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, திமுக எங்களை கண்டு பயப்படுது, அதனால வந்து ஏங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, ஏங்க பாவம் சார். எங்களுடைய இருங்க, தயவு பண்ணி எங்களுடைய நோக்கம் மண் மொழி மானம். நீங்கள் எதை கொண்டு வந்து உள்ளே விடுறீங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், வேற சொல்லுங்களேன். திமுக ஐசியூல இருக்கு அப்படின்றது எடப்பாடி சொல்றாரு. மேலும் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்பே அவர்கள் பிரிந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, உள்ளே நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி நேற்று சொல்லியிருக்காரு. அவர் நாங்கள் ஐசியூவில் இருக்கோமோ இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையன் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது, செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். தினமும் அதே அவர் சரியாக இருக்குது. இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறார். பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுனேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியலில் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறேன், தலைவனை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். யாரு? தினமலர்.
அப்புறமா ஒன்றிய அரசு சேர்த்து சொல்லியிருப்பாரு. நேபாளில் நடந்தாலுமே எங்கே வேணாலும் நடந்தாலும் நம்ம நிதி இல்லை, அவர் சொல்கிறது வந்து ஒன்றிய அரசு சேர்த்து சொல்கிறாரு. அதாவது தெர் இஸ் நோ கம்ப்ளீட் லாலெஸ்னஸ் இன் தி யூனியன் கவர்மெண்ட் சொல்ல வர்றார். அவர் சொல்கிறது ஒன்று மகாராஷ்டிராவுக்கு இருக்கணும், இல்லைன்னா டெல்லிக்கு இருக்கணும். எங்கே அவர் என்ன எந்த ஊருன்னு சொல்ல சொல்லுங்கள். இதே இன்னொரு முறை இதே நீடித்தால் அது வரக்கூடாதுங்கிறது என்ன நிச்சயம் சார்? நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஆட்சியில் தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறீங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு உட்காடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு கையெழுத்து இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டிவிஷன் பெஞ்ச் 5 பேர், நான் 13 பேர் ஜட்ஜ்மெண்ட்டில் கேசவானந்த பாரதி கேஸ்லாம் தெரியும். 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேனாட் பி அமெண்டட் அப்படின்னு சொன்ன ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இன்னைய வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு 13 ஜட்ஜஸ் உட்காந்தாங்க. அதில் கூட ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது யாருன்னு பேர் இருக்கு. ஆனால் அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்புக்கு யார் அத்தாரிட்டி? எழுதுனது யார்? அந்த குழந்தைக்கு யார் அப்பா? யாருமே கையெழுத்து போடல, எல்லாருமே மொத்தமாக கையெழுத்து போட்டுறீங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து, பார்லிமெண்ட்லேருந்து, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் டெஸ்ட்ராய்ட் ஆர் டிமாலிஷ்ட் ஆர் டிஃபீட்டட் ஆர் டிஃபைல்ட் பை எனி ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவும் தாக்கப்படுறது இங்கே தான். இப்போ சஞ்சய் ரவாத்தை வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டேக் பண்ணி நிர்மலா சீதாராமன் போட்டிருந்தா இப்போ நீங்கள் கோத்துங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது டேக் பண்ணி சேர்த்து போடுங்க. யாரை எதிர்த்து நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ் இருக்கா? நீங்கள் இருக்கீங்களா? நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் முதலாளிங்க இருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ்ஸு போச்சு, ஜுடிஷியரி போச்சு, எலெக்ஷன் கமிஷன் போச்சு, பார்லிமெண்ட் போச்சு. பார்லிமெண்ட் நடக்க விடுறதே இல்லை. போன தடவை பார்லிமெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையாக விவாதித்தா நிறைவேற்றுறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த மாண்பும் சிதைக்கப்படுகிற போது நேபாளத்தில் நடந்தது இங்கே நடக்கலாம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலா சீதாராமனை காட்டி சொல்லியிருந்தால், நீங்கள் தான் சொன்னீங்க, அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி சொல்லியிருந்தா ப்ளீஸ் டேக் மோடி ஆல்சோ இன் தட். துக்ளக் என்னைக்கு பெரியார் ஏற்றுக்குச்சு? துக்ளக் பெரியார் வாழணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, துக்ளக் சொல்லி தான் பெரியார் வாழணுமா? பெரியார் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, பெரியார் தான் இன்னமும் ஆள்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் போயிட்டாரு, கேம்பிரிட்ஜுக்கும் போயிட்டாரு. அதனால துக்ளக்கு வந்து எங்களுக்கு சும்மா அப்பப்போ ஒரு ஜோக். ஆமாம், அதாவது அரசியல் அறியாமை. அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியலில் கூட்டணி வரலாம். அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம் சொல்லணும், என்ன கொள்கைன்னு சொல்லணும். இப்போ எங்களுக்கு என்ன, எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சில வேறுபட்ட கொள்கைகள் இருக்குது. ஆனால் எங்கே நாங்கள் ஒன்றா நிற்கிறோம்? டு அப்போல்ட் தி கான்ஸ்டிடியூஷன், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, செக்யூலரிசம், ஃபெடரலிசம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சகோதரத்துவம், சுதந்திரம், எல்லாத்துக்கும் மேலே மதச்சார்பின்மை, இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த கட்சி அணைஞ்சிருக்கு. இதில் யார் வேறுபடுறான்னு சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.